காவியா வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு நம்ம வந்து தீபக். அடுத்து வந்து காவியாவுக்கு வந்து காவியா உனக்கு போதுமா, இன்னும் தோசை சுடுவான்னு கேட்குறாரு. பரவாயில்ல இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற காவியா, நீ சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவியாவுக்கு வந்து சமைச்சு கொடுத்து, சரி காவியா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தோசை ஊற்ற போகிறாரு. அப்போ வந்து கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. என்ன நடக்குதுங்க, நீ பாட்டுக்கு அவளுக்கு தோசை ஊற்றி தர, ஏன் அவளுக்கு ஊற்ற தெரியாதா, அவளே ரொம்ப வீக்காக இருக்காமா, இந்த மாதிரி நிலமையில அவள் எப்படி தோசை ஊற்றுவா, அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்கு என்ன சொல்லு உனக்கும் நான் ஊற்றி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு எனக்கு எதுக்குடா, எனக்கு ஊற்ற தெரியாதா, நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க அவங்க அம்மா. காவியா மறுநாள் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து தீபக் வந்து காவியா இன்றைக்கி நீ வந்து போக வேணாம் காவியா, எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம் அப்படின்னு. வெளியே வா. ஆமாம் காவியா, நான் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறத டிசைட் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்றாங்க. அது கேட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் போகிறோம், நான் ஃபோன் பண்ணி உன்னோட கேன்டீனுக்கு சொல்லிட்டேன் இந்த மாதிரி லீவு நீன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம 2 பேரும் வெளியே போகிறது உறுதியாயிடுச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. நான் ஒன்றும் எங்கேயும் வரல, என்னை விடுங்க அப்படின்னு. ஏன் காவியா, நான் கூப்பிட்டா வரமாட்டியா, சரி சரி உன் பாட்டியும் அப்பாவும் சொன்னால் வருவல்ல, இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணவா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து நம்ம தீபக்கோட அம்மா. அடுத்து வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க தாரா பார்த்துட்டு வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ஆண்டி, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் என்ன சொல்கிறது, நான் என் பையன் அடியோடு மாறிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவியா தான் என் பையனை அடியோடு மாற்றி வச்சுட்டா, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் தெரியல, என் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் உங்கள் பையனுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணுவீங்க, என்னென்னு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் பண்ணலம்மா, நான் தெரியாத மாதிரி தான் பண்ணேன், அவள் தான் நல்லா சொல்லிட்டா, மயக்கடிச்சு விழுந்துட்டா, அதனால தான் அவன் வந்து இந்த மாதிரி வந்து என்னை பிடிச்சிட்டு சமத்துட்டு திட்டினா, மயக்கடிச்சு விழுந்தாலோ இல்லை உன்னை வந்து நாடகம் போடுறாலோ தெரியல, அவள் நல்லா கைக்குள்ளே என் பையனை போட்டு வச்சுக்கிட்டா, இப்போ கூட என் பையன் என் வெறுக்கிறான் தெரியுமா, நான் என்னமோ பெரிய பாதகத்தை செஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ஆண்டி, உங்களுக்கு இப்படி நடந்துக்கினே தீபக் தெரியல ஆண்டி, தீபக் பொறுத்த வரைக்கும் உங்களை வெறுக்கவே கூடாது ஆண்டி, அவளை தான் வந்து வெறுக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாமல் என்ன ஆண்டி நீங்கள் அப்படின்னோடனே, நீ என்னம்மா சொல்கிற, சரி அதெல்லாம் போட்டோம் நடந்ததெல்லாம், நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன், அதை கேட்க முடியுமா உங்களால், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா அப்படின்னோடனே, சரி அப்படின்னா காவியாக்கு தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேனே, என் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்துங்க ஆண்டி, அதுவும் வச்சுக்கலாம், வீட்லேயே வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவங்க பாட்டியை கூப்பிட்டு பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், இங்கே பாருங்கள் ஆண்டி, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வந்து முன்ன மாதிரி இல்லை, என் காவியாவது நம்புறா, என்னை நம்ப மாட்டேங்கிறான், எனக்கு குடும்பக்காரியாக நினைக்கிறீங்கள, ஆமாம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளை வந்து உங்களை பெருமையாக நினைப்பார், அதுக்கப்புறம் காவியா வந்து எது சொன்னாலும் நம்ப மாட்டார், நீங்கள் சொல்கிறத தான் நம்புவார், உங்கள் பக்கம் உங்கள் பையனை கொண்டு வரணும்னா நீங்கள் காவியா கிட்ட பாசமாக இருக்க மாதிரியும் அதே டைமில் அவளுக்கு எல்லாம் நல்லா செய்கிற மாதிரியும் நடிங்க ஆண்டி அப்படின்னோடனே, என்னம்மா நீ என்னென்னமோ சொல்கிற, அவளை எப்படி நான் சொல்கிறது கேளுங்க ஆண்டி, எல்லாமே நல்லபடி நடக்கும் ஆண்டி, இங்கே பாருங்கள் தீபக் எக்காரணம் கூட நம்ம கைப்பிடிலேருந்து போகக்கூடாது ஆண்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சூப்பர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து செம்மையாக டென்ஷனாக காவியை வந்து கேட்டுகிட்டே வராங்க. நம்ம எங்கே தாங்க போகிறோம், ஏன் தாங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காவியா அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் நான் வேலை செய்கிற கேன்டீனுக்கே கூட்டின்னு வந்திருக்கேன், கேன்டீனுக்காக கூட்டின்னு வந்திருக்கேன், காலேஜுக்கு கூட்டின்னு வந்திருக்கேன், என்ன சொல்கிறீங்க, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அட்மிஷன் ரூம் இருக்குது, அந்த ரூமில் போயிட்டு சார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னோன்னே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த காவியா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உடனே வந்து இங்கே கொடு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவியா. நான் தான் வேணான்னு சொன்னேன், நான் வேலைக்கு போகணும்ல, அந்த வேலையை பார்ட் டைம் ஜாபாக பண்ணிக்கலாம், நீ முதல்ல காலேஜில் சேர்ற, நீ சேர்ந்தே ஆகணும் காவியா, நீ இப்படியே இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியாது, நீ வேலைக்கு பார்ட் டைம் ஜாபாக இப்போது நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அப்ளிகேஷனில் சைன் பண்ணு அப்படின்னோடனே முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. காவியா ப்ளீஸ் காவியா சொல்கிறாங்களே எல்லோரும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவியாவும் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ காவியா தீபக்கை பார்த்துட்டே இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. முதல் முறையாக காவியா வந்து தீபக் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபக் வந்து அப்படியே வந்து தன்னை மறக்கிற